ஒரு சிலர் பார்ப்போம் வாழ்க்கையில், அவங்கள பார்த்து ஆதங்கப்படுவாங்க. என்னென்னு, நான் இவ்வளோ நல்லவனாக இருக்கேன், நான் இவ்வளவு பூஜை செய்கிறேன், நான் இவ்வளவு தர்மம் பண்ணுறேன், இவ்வளோ கோயிலுக்கு போகிறேன், இவ்வளோ விரதம் இருக்கேன், ஆனால் எனக்கு வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. என் பக்கத்து வீட்டுக்காரன் சாமியே கும்பிட மாட்டான், நல்லதே செய்ய மாட்டான், ஆனால் அவன் நல்லா இருக்கானேன்னு. இதுக்கு என்ன காரணம்? அவன் நல்லா சாமி கும்பிடாததால நல்லா இருக்காரான்னு அது கிடையாது. அந்த ஆத்மா இந்த ஜென்மத்தில் வேணும்னா என்ன பண்ணாமல் இருக்கலாம்? நல்லது பண்ணாமல் இருக்கலாம், பக்தி இல்லாமல் இருக்கலாம், தெய்வத்தை வணங்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆத்மா இதுக்கு முன்னாடி இன்னொரு பிறவி எடுத்திருக்கும். அந்த பிறவியில் அந்த ஆன்மா என்ன பண்ணியிருக்கோம்? நிறைய புண்ணியம், தர்மம், இந்த காரியங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அந்த பலன் அவங்க அக்கௌண்ட்டில் பேங்க் டெபாசிட் மாதிரி போய் உட்காந்துட்டு இருக்கோம். அந்த டெபாசிட்னுடைய பலன் தான் இந்த ஜென்மத்தில் அவங்க தெய்வத்தை வணங்கலைன்னாலும், அவங்க புண்ணியம் செய்யலைன்னாலும் அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த ஆத்மா போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தினுடைய பலன்.